ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு சில்ட்ரன் ஸ்பெஷல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம கிராம மிஷனரி இயக்கத்திலிருந்து வார வாரம் நம்ம சில்ட்ரன் ஸ்பெஷல்ல நீங்க எல்லாம் கலந்துக்கிற உங்களை அன்போடு வேண்டுகிறோம். இந்த நாளில் நம்ம ஜெபம் பண்ணி ஆரம்பிக்க போறோம். நம்ம மத்தியில் இருக்கிற நம்ம ஜெபா அம்மா வந்து என்ன செய்ய போறாங்க? ஜெபம் பண்ண போறாங்க. குட்டி பிள்ளைங்களா, எந்த விஷயத்திலுமே நம்ம ஜெபம் பண்ணி தான் என்ன செய்யணும்? ஆரம்பிக்கணும். அதனால இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில முதலா ஜெபம் பண்ண வராங்க ஜெபா அம்மா. அவங்க எல்லாரும் கைத்தட்டி வரவேற்போம். நாங்க வாரந்தோறும் சண்டே ஸ்கூல்ல வந்து கிராமங்கள்ல போய் ரெகுலரா நம்ம சில்ட்ரன் மினிஸ்ட்ரி பண்ணுவோம். இப்போ லாக்டவுன் போட்ட நாட்கள்ல இருந்து நம்ம அந்த கொரோனா தொற்று நோய் நிமித்தமாக கிராமங்கள்ல போய் நம்ம சிறுவர் ஊழியம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால இப்போ ஆன்லைன் சண்டே ஸ்கூல் மூலமா அநேக சிறுவர்களை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு இதை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த நாள்லையும் நம்ம ஜெபித்து இந்த நிகழ்ச்சிக்குள்ளாக நம்ம கடந்து செல்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீர் கொடுத்த இந்த அருமையான இந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். இந்த ஆன்லைன் சண்டே ஸ்கூல் மூலமாக உம்முடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் உடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். இங்க கற்றுக் கொடுக்கிற பாடல், கதை, வசனம் ஒவ்வொரு நிகழ்ச்சியின் மூலமாக நீங்க எங்க பிள்ளைங்களோடு நீங்க பேசுங்க. இந்த சத்தியத்திற்கு எங்க பிள்ளைங்க கீழ்ப்படிஞ்சு உங்க பிள்ளைங்களா வாழ கத்த நீங்க உதவி செய்யுங்க என்று சொல்லி உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே எடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய நிகழ்ச்சியில என்னெல்லாம் இருக்கு சகோதரி? அண்ணே, நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு ஆக்சன் சாங் இருக்கு, பப்பட் ஷோ இருக்கு, நல்ல அருமையான கதைகள்லாம் இருக்குண்ணே. வாவ், சூப்பர். நிறைய பேர் வந்து நிறைய சாங் பண்ண போறாங்க, பாட்டு பாட போறாங்க, டான்ஸ் ஆட போறாங்க. எல்லாம் ரெடியா இருக்கிறீங்க. இந்த நிகழ்ச்சியை பாக்குற நீங்க வாரம் சனிக்கிழமை தவறாம என்ன செய்யுங்க? எங்க நிகழ்ச்சிகளை பாருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்ததான் நம்ம சூப்பரான ஒரு பாட்டு கத்துக்க போறோம். எல்லாரும் ஆர்வமா இருக்கிறீங்களா? சொல்லுங்க, ஆர்வமா இருக்கிறீங்களா இல்லையா? ஏக்கா, பாட்டு பாட யாரெல்லாம் வர்றாங்க? அண்ணே, இன்னைக்கு பாட்டு பாட கிராம மிஷனரி இயக்கத்துல இருக்கிற ஜீவாக்கா, சாராக்கா, ரெண்டாக்கா மாறும் அழகா சூப்பரா ஆக்சன் சாங் பாட்டெல்லாம் பாடுவாங்கண்ணே. இன்னைக்கு அவங்க 2 பேர் தான் வர்றாங்க. ஓகே, எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் உங்களை கைத்தட்டி வரவேற்போம். எல்லாம் ஜோரா கைத்தட்டுங்க. ஹாய் குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? கொரோனால எல்லாரையும் வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சு பயங்கர போர் அடிக்கா? டோன்ட் வரி, உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக இப்ப ஜாலியா சூப்பரான ஒரு ஆக்சன் சாங் நம்ம சொல்லி கொடுக்க போறோம். நீங்க பாடி அழகா ஆக்சன் பண்ணி சந்தோஷமா இருக்க போறீங்க. பாடலாமா? இன்னைக்கு என்ன தலைப்புல நாம பாட்டு கத்துக்கிற போறோம் அப்படின்னு சொல்லி அக்கா உங்களுக்கு சொல்லட்டுமா? அன்பா இரு அப்படிங்கிற தலைப்புல தான் இன்னைக்கு பாட்டு, கதை, வசனம் எல்லாமே நாம கற்றுக்கொள்ள போறோம். சந்தோஷமா இருக்கீங்களா? நீங்க எல்லாரும் ஏசப்பாவ பிள்ளைங்க தானே? நீங்க ரொம்ப அன்பா இருப்பீங்க. உங்க முகத்தெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு பிரைட்டா இருக்கு தெரியுமா? இந்த பாட்டை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா நீங்களும் ஏசப்பா பிள்ளை, ஏசப்பாவை போலவே அன்பா வாழ்ந்து காட்டணும்னு உங்களுக்கு ஆசை வந்துரும். ஏசப்பா பாட்டு கத்துக்கிற ரெடியா இருக்கீங்களா? தயர 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 தயாரே, தயர 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 தயாரே, தயர 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 தயாரே, தயர 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 தயாரே. நீயும் நானும் ஏசப்பாவின் செல்ல பிள்ளைதான், அவர் சொன்னபடி நடந்திடும் சின்ன பிள்ளைதான். நீயும் நானும் ஏசப்பாவின் செல்ல பிள்ளைதான், அவர் சொன்னபடி நடந்திடும் சின்ன பிள்ளைதான். தயர 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 தயாரே, தயர 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 தயாரே, தயர 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 தயாரே, தயர 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 தயாரே. இயேசு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இயேசு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க சொன்னாரே, ஒருவரில் ஒருவர்
நடந்திடு தம்பி அன்பாய் நடந்திடு. இயேசுவை போல் அன்பாக வாழ்ந்து காட்டிடு. அன்பாய் நடந்திடு தங்காய் அன்பாய் நடந்திடு. இயேசுவை போல் அன்பாக வாழ்ந்து காட்டிடு. தயர 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 தயாரே தயர 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 தயாரே தயர 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 தயாரே தயர 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 தயாரே. ஏக்கா என்னக்கா கடல்ல ஒரு போட்டிங்கே தயரன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்த மாதிரி இருக்குக்கா. நம்ம பாடணும் பாத்தீங்களா இப்ப பாட்டு, அந்த பாட்டுக்கு அழகா சூப்பரா ஆக்ஷன் பண்ண வராங்க. பாடி அவங்கள கூப்பிடலாமா? ரெடி, கூப்பிடலாமே. தயர 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 தயாரே தயர 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 தயாரே தயர 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 தயாரே தயர 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 தயாரே. நீயும் நானும் ஏசப்பாவின் செல்ல பிள்ளைதான், அவர் சொன்னபடி நடந்திடும் சின்ன பிள்ளைதான். நீயும் நானும் ஏசப்பாவின் செல்ல பிள்ளைதான், அவர் சொன்னபடி நடந்திடும் சின்ன பிள்ளைதான். தயர 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 தயாரே தயர 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 தயாரே தயர 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 தயாரே தயர 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 தயாரே. இயேசு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இயேசு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க சொன்னாரே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க சொன்னாரே. அன்பாய் நடந்திடு தம்பி அன்பாய் நடந்திடு. இயேசுவை போல் அன்பாக வாழ்ந்து காட்டிடு. அன்பாய் நடந்திடு தங்காய் அன்பாய் நடந்திடு. இயேசுவை போல் அன்பாக வாழ்ந்து காட்டிடு. தயர 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 தயாரே தயர 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 தயாரே தயர 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 தயாரே தயர 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 தயாரே. ஹலோ குட்டீஸ், பாட்டு சூப்பரான ஒரு ஆக்ஷனோட பாட்டு பார்த்தோம். ஏக்கா பாட்டு நல்லா இருந்துச்சா? ஆக்ஷன் நல்லா இருந்துச்சா? அண்ணே பாட்டு சூப்பரா இருந்துச்சு, ஆக்ஷனும் சூப்பரா இருந்துச்சுண்ணே. பாட்டு பாடி ஆக்ஷன் பண்ணவங்களுக்கு எல்லாரும் ஒரு ஜோர கை தட்டிடலாமா? வெரி குட் வெரி குட். அடுத்து நம்ம சூப்பரான என்ன செய்ய போறோம்னா ஒரு கேம் விளையாட போறோம். உங்களுக்கு கேம்னா ரொம்ப பிடிக்குமா பிடிக்காதா? கேம் பிடிக்கிறவங்களா கை தூக்குங்க. அண்ணே சூப்பர். யாராவது கேம் பிடிக்காம இருப்பாங்களானே? சின்ன பிள்ளைங்களுக்கு கேம்ஸ் தானே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓ, அது கூட மறந்துட்டேங்க. இப்போ சூப்பரா கேம் நடத்த ஒரு அண்ணன் வர போறாங்க. அந்த அண்ணன் எல்லாரும் கை தட்டி வரவேற்கலாமா? சூப்பர். ஜான் அண்ணே வாங்க. ஹாய் குட்டீஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? ஐயோ, எனக்கு காது கேட்கவே மாட்டுது. எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? சரி, இப்ப அண்ணனு கேக்கட்டா? கேக்கட்டா? சரி, யாரெல்லாம் ரொம்ப 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 சந்தோஷம் இல்ல கை தூக்கு. சந்தோஷம் இல்லையா? யார் ரொம்ப சந்தோஷமா இருக்கா? வாவ், சூப்பர். இப்ப அழகான நம்ம என்ன செஞ்சோம்? அழகா ஒரு டான்ஸ் பார்த்தோம், ஒரு பாட்டு பார்த்தோம். இப்ப என்ன செய்ய போறோம்? அழகா ஒரு கேம்ஸ் என்ன செய்ய போறோம்? பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஆக்ஷன் செய்யலாமா? இப்ப அண்ணன் சொல்ல சொல்ல நீங்க என்ன செய்ய போறீங்க? சொல்ல போறீங்க. சொல்லலாமா? சொல்லலாமா? ரைட். இப்ப அண்ணன் சொல்லட்டா? ஜே ஈ, நல்லா பல்ல காட்டுங்களே. சரி, ஜே ஈ, எஸ் யூ, எஸ் ஜீசஸ். சூப்பரா இருந்துச்சு உங்களுக்கு? நல்லா இருந்துச்சா? இன்னொரு வாட்டி செய்யலாமா? ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். ஜே ஈ, எஸ் யூ,
எஸ் ஜீசஸ். நீங்க சொல்ற பார்த்தா எனக்கு காதே கேட்க மாட்டுது. மதியம் நல்லா சாப்பிட்டீங்களா? ஓ, தூக்கமா இருக்கீங்களா? இப்ப என்ன செய்ய போறோம்? உங்க தூக்கத்தை என்ன செய்ய போறேன்? நான் எழுப்ப போறேன். அதுக்கு என்ன செய்யலாமா? உற்சாகமா ஒரு பூஸ்ட் குடிக்கலாமா? யாருக்கெல்லாம் பூஸ்ட் ரொம்ப பிடிக்காது? பிடிக்காதா? யார் ரொம்ப பிடிக்கும்? எல்லாத்துக்கும் பிடிக்குமா? அப்படியே கையை கீழே கொண்டு வாங்க. அப்படியே மெதுவா மெதுவா, ரொம்ப மெதுவா கொண்டு வாங்க. அப்படியே ஸ்லோவா கொண்டு வாங்க. வைப்போம். அப்படியே கை இப்படி வைங்க. வச்சாச்சா? இப்ப என்ன செய்வோம்? பூஸ்ட் ஆத்துனா என்ன சவுண்ட் கேட்கும்? பூஸ்ட் ஆத்துனா என்ன சவுண்ட் கேட்கும்? போதும் போதும். பூஸ்ட் ரொம்ப ஆத்துனா என்ன செஞ்சிரும்? ஆறி போயிடும். அப்ப ஆறு பூஸ்ட் குடிச்சு நல்லா இருக்குமா? நல்லாவே இருக்காது. இப்ப பூஸ்ட் குடிக்கலாமா? அப்படியே வாயில் ஊத்துன தொண்டை என்ன செஞ்சிரும்? பொத்து போயிரும். பூஸ்ட் சூடா இருக்கு. அப்படியே மெதுவா குடிங்க வைப்போம். சூப்பர். குடிச்சாச்சா? இப்ப என்ன இருந்துச்சு? நமக்கு ஒரு உற்சாகம் வந்துருச்சு. முதல்ல சொல்லலாமா? சொல்லலாமா? ஜே இ எஸ் யூ எஸ் ஜீசஸ். சூப்பர். எல்லாம் சூப்பரா அழகா சொன்னீங்க. இப்ப என்ன செய்ய போறோம்? இன்னொரு அழகான ஒரு குட்டி கேம்ஸ் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி 4 குட்டி பிள்ளைங்க என்ன செய்யறாங்க? முன்னாடி வர போறாங்க. இங்க வாங்க பாப்பா, முன்னாடி குட்டி பிள்ளைங்க. சூப்பர். இப்ப நம்ம முன்னாடி அழகான குட்டீஸ் நிக்கிறாங்க. முத அவங்க பேரு கேட்டுக்கலாமா? எங்க உங்க பேரு சொல்லுங்க. ஜோனா டெவினா. உங்க பேரு? காச்சன். என் பேர் பெரில் பாலி. கிரேசி. கிரேசி. சூப்பர். இப்ப என்ன செய்ய போறோம்? இந்த பலூனை அவங்களுக்கு என்ன செய்ய போறேன்? கொடுக்க போறேன். கொடுங்க. பிடிங்க பிடிங்க பிடிங்க. சரி, இது என்ன கேம்ஸ்னா, இந்த பலூனை ஊதி அதுக்குள்ள என்ன செஞ்சிருக்கேன்? ஒரு குட்டி வசனம் நான் போட்டிருக்கேன். யாரு ஊதி பெருசாகும், யாரு ஃபர்ஸ்ட் வெடிக்கிறாங்களோ, அந்த பேப்பர் எடுத்து யாரு அந்த வசந்த வாசிக்கிறாங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட். புரிஞ்சா உங்களுக்கு? யார் பலூன் பெருசா ஊதி டமான் வெடிக்குதோ அதுல ஒரு பேப்பர் இருக்கும். அது பிரிச்சு வசந்த் யார் ஃபர்ஸ்ட் படிக்கிறாங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட். ஓகேவா? ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். குட்டீஸ் எல்லாம் கை தட்டுங்க. எல்லாம் சூப்பரா கை தட்டுங்க. ஊதுங்க 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 ஊதுங்க. வசந்தா அடி படிங்க படிங்க சீக்கிரம். அப்படியே ஊதுங்க 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 சீக்கிரம். நல்லா கை தட்டுங்க குட்டீஸ். கை தட்டுங்க பாப்போம். நல்லா கை தட்டுங்க. நல்லா ஊதுங்க நல்லா ஊதுங்க. ஊதுங்க ஊதுங்க. ஊதுங்க சீக்கிரம். ஊது. அமுக்கு. தம்பி ஊதுங்க ஊதுங்க சீக்கிரம் ஊதுங்க பாப்போம். சரி, ஓகே. இப்ப யாரு ஃபர்ஸ்ட் ஊதி வெடிச்சா? யார் அடிச்சா? ஜோனாக்கா. இப்ப சொல்லுங்க வசனம் சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் நன்மையானதை தருவார். சூப்பர். கை தட்டுங்க பாப்போம். வெரி குட். ரெண்டாவது யாரு? தெரியல. கர்த்தரை துதியுங்கள். அவர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. கரெக்ட். கை தட்டுமா. சூப்பர். ஆமா. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்தரி. சூப்பர். கை தட்டுமா. வெரி குட். கேம்ஸ் எல்லாம் இருந்துச்சா? சூப்பரா இருந்துச்சா? ரைட். எல்லா அக்கா கை தட்டுமா எல்லாரும். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் கேம்ஸ் பாத்தீங்களா? நல்லா ஜாலியா இருந்துச்சா? நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? அடுத்த வாரம் இதை விட ஒரு சூப்பர் கேம் நம்ம நினைச்சு போறோம் பார்க்க போறோம்.
வார வாரம் இந்த நிகழ்ச்சியை நீங்க என்ன செய்யுங்க, காண தவறாதீங்க. அடுத்து நம்ம நிகழ்ச்சியில எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு சம்பவம் வரப்போகுது. என்ன தெரியுமா? யாருக்கெல்லாம் கதை பிடிக்காது? ஓ, எல்லாருக்கும் கதை பிடிக்கும், அப்படிதானே? சார், கதை யாருக்கெல்லாம் பிடிக்கும்? எல்லாருக்கும் பிடிக்கும். சார் பாரு, சூப்பரா ஒரு அண்ணன் வந்து சூப்பரான கதை என்ன செய்ய போறாங்க, சொல்ல போறாங்க. நம்ம அந்த அண்ணனை வரவேற்கலாமா? ஓகே, ஆழ்வியல் நம்ம எல்லாரும் கைதட்டி வரவேற்போம். ஹாய் குட்டீஸ், உங்களுக்கு எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்கத்தின் சார்பாக வாழ்த்துக்கள். நீங்களா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? என்ன ஒரு பேச மாட்டீங்க? நல்லா இருக்கீங்க? நல்லா இல்லையா? நல்லா இருக்கீங்க, எனக்கு கேக்குது, நீங்க சொல்றது எனக்கு கேக்குது. ஓகே, இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா, உண்மையாவே நடந்த ஒரு சம்பவத்தை என்ன செய்ய போறோம், நம்ம கேட்க போறோம். பாருங்க, இந்த உலகத்துல எத்தனையோ பேரு ஆண்டருக்காக தன்னுடைய உயிரே கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு தலைப்பு என்ன தெரியுமா? அன்பா இருங்கள்ன்ற தலைப்புல நம்ம என்ன செய்ய போறோம், ஒரு உண்மையா நடந்த சம்பவத்தை பார்க்க போறோம். கேட்கலாமா? ஒரு பெரிய கப்பல், என்னது சூப்பரான ஒரு பெரிய கப்பல். பாருங்க, அந்த கப்பல்ல 1528 பேர் என்ன பண்றாங்க, டிராவல் பண்ணி போறாங்க. பிரம்மாண்டமான ஒரு கப்பல், பாத்துக்கோங்க, சூப்பரா இருக்கும். ஆமா, அந்த கப்பல்ல ஜான் ஹார்பர் அப்படிங்கிற ஒரு அண்ணன் என்ன செய்றாங்க, போறாங்க. அந்த ஜான் ஹார்பர் அண்ணன் யார் தெரியுமா? 13 வயசுல ஏசாமிய தன்னுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டவங்க. நீங்க கூட நினைக்கலாம்ல, அண்ணன் எனக்கு 12 வயசு தான் ஆகுது, 10 வயசு தான் ஆகுது, ஏசாமியை நான் ஏன் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு. ஆனா ஜான் ஹார்பர் அண்ணன் 13 வயசுலயே ஏசாமிய தன்னுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டாங்க. பாருங்க, அந்த அண்ணன் கல்யாணம் முடிஞ்சு, அந்த அண்ணன் பாருங்க, அந்த அண்ணனுக்கு 4 வயசுல ஒரு பாப்பா இருந்தது, நீ நானும் ஒரு பாப்பா. அந்த பாப்பா என்ன பண்றாங்க, கூட்டிக்கிட்டு ஒரு பிரம்மாண்டமான ஒரு கப்பல்ல ஏறாங்க. அந்த கப்பல் பேர் என்ன தெரியுமா? எஸ், நீங்க கெஸ் பண்ணிருக்கீங்க இல்லையா? டைட்டானிக். ஆமா, அந்த கப்பல்ல என்ன பண்றாங்க, அவங்க ஏறி போறாங்க. பெரிய கப்பல். அந்த கப்பலை சுத்தி பாக்குறாங்க, சூப்பரா இருக்கு. அப்பா அப்பா, நம்ம எங்கப்பா போறோம்? நீனா, நம்ம சிகாகோ போறோம். அங்க போய் நம்ம ஏசாமி பத்தி சொல்ல போறோம். 13 வயசுல ஏசாமி வாழ்க்கைக்குள்ள வந்தாருல, ஆமாப்பா ஆமாப்பா, அந்த ஏசாமி பத்தி நம்ம சொல்ல போறோம்னு சொல்லி அந்த பெரிய கப்பல் போய்கிட்டு இருக்கு. சூப்பரான கப்பல் இல்லையா? கப்பல்ல பாருங்க, இவ்வளவு பெருசா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அது ஒரு 1500 பேருக்கு மேல இருந்தாங்கன்னா அது பிரம்மாண்டமான கப்பல். அது ஒரு சரியான ஒரு பனி கடலுக்குள்ள என்ன செஞ்சிட்டு இருக்கு, அந்த அழகான அந்த ஷிப் என்ன போய்கிட்டே இருக்கு. எல்லாரும் ஜாலியா என்ன பண்றாங்க, நீச்சல் குளத்துல குளிக்கிறாங்க, விளையாடுறாங்க. நீனாவும் அவங்க அப்பாவும் நல்ல ஏசப்பாவை பாட்டு பாடிக்கிட்டே அந்த என்ன பண்றாங்க, அந்த பகுதியை சுத்திக்கிட்டு நல்லா பாத்துக்கிட்டு இருக்காங்க. நீனாவுடைய அப்பா, ஆமா ஜான் ஹார்பர் என்ன பண்றாங்க, ஏசாமி பத்தி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு ஆள்கிட்டையும் ஏசாமி ஏற்றுக்கொள்ளுங்க, ஏசாமி திரும்பி வரப்போறான்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு மைக்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க, இந்த ஷிப்பு பனிப்பாறையில மோதிட்டு, அதனால அது உடையிற கண்டிஷன்ல இருக்கு, அதனால தயவு செய்து எல்லாரும் பாதுகாத்துக்கோங்கன்னு சொல்லும் போது அந்த ஷிப் என்ன பண்ண ஆரம்பிச்சிச்சு, உடைய ஆரம்பிச்சிருச்சு. பெரிய கப்பல் உடைய ஆரம்பிச்சதுன்னு எல்லாரும் அலறாங்க. அவள் நேரம் சிரிச்சுக்கிட்டு இருந்தா, எல்லாரும் ஓடுறாங்க. ஐயோ போச்சு, ஐயோ ஷிப் உடைஞ்சிருச்சு, நம்ம சாக போறோம்னு சொல்லி எல்லாரும் ஓடுறாங்க. ஜான் ஹார்பர் என்ன பண்றாரு, குடு குடு குடுன்னு அங்க இருக்க குட்டி பிள்ளைங்களையும் எல்லாரையும் அதுல இருக்க லைஃப் போட்ல என்ன பண்றாங்க, ஏத்தி விட்டு எல்லாரும் அணி போடுறாங்க. அந்த அண்ணனுக்கு சீட் கிடைச்சது. ஆனா அவங்க ஏறாம என்ன பண்றாங்க, ஒவ்வொரு ஆளையும் ஏறி விட்டு, நீ ஓடு, நீங்க போங்கன்னு சொல்லி நீனா தங்கச்சியும் தூக்கி வச்சுட்டு சொன்னாங்க, மகளே நான் உன்னை திருப்பி நான் பாப்பேன் சொல்லிட்டு அவளே ஏத்தி விடுறாங்க. ஏத்தி விட்டு ஒவ்வொரு இடமா போய் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அவ்வளவு பெரிய ஷிப்பு அப்படியே கடலுக்குள்ள மூழ்க ஆரம்பிச்சது. பயங்கரமா சில்லுன்னு இருக்கிற அந்த கடல்ல எல்லாரும் குதிச்சாங்க, கீழே விழுந்து குதிச்சாங்க. ஐயோ சாக போறோம்னு சொல்லி ஒவ்வொரு இடமா போய் அந்த ஜான் ஹார்பர் என்ன சொல்றாங்க, இயேசுவ தெரியுமா, இயேசுவ தெரியாது, நீங்க ஏறுங்க, நீங்க போட்ல ஏறுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு ஐயோட கையை பிடிச்சு ஏத்திட்டு விடுறாங்க. பாருங்க, நிறைய மக்கள் கத்துறாங்க, ஐயோ எங்களை காப்பாத்துங்கன்னு. ஒவ்வொரு ஆள்கிட்டையும் ஜான் ஹார்பர் நீச்சல் அடிச்சு போய் ஏசாமி நம்புங்க, நீங்க மறிச்சீங்கன்னா நரகத்துக்கு போயிடுவீங்க, ஏசாமி நம்புங்கன்னு சொல்லி அவங்க போயிட்டு இருக்காங்க. அந்த தூரத்துல ஒரு வாலிப அண்ணன் கத்துறான், ஐயோ என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லி இந்த ஜான் ஹார்பர் நீச்சல் அடிச்சு அவங்கள்ட்ட போறாங்க. ஐயோ நான் சாக போறேன், உனக்கு இயேசுவை தெரியுமா? எனக்கு தெரியாது, இயேசுவை பத்தி தெரியாது. நீ இயேசுவை கேள்விப்பட்டிருக்கியா? இல்ல, நான் இயேசுவை பத்தி கேள்விப்பட்டதே இல்ல, நான் சாக போறேன்னு சொல்லும் போது அந்த ஜான் ஹார்பர் அவங்க மாட்டியிருந்த லைஃப் ஜாக்கெட் எடுத்து அந்த அண்ணன் மேல மாட்டி விட்டு, இது எனக்கு விட உனக்கு தான் தேவை, நீ இதை மாட்டிக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு
அந்த அண்ணே அந்த பனி கடலுக்குள்ள என்ன பண்றாங்க, மூழ்கி இறந்து போயிட்டாங்க. அந்த 1528 பேர் டிராவல் பண்ண அந்த போட்ல 6 பேர் தான் காப்பாற்றப்பட்டாங்க. அந்த 6 பேர்லயும் அந்த வாலிபன் ஒரு ஆளு. பல வருஷம் கழிச்சு ஒரு மீட்டிங்ல அந்த 6 பேருக்கு மீட்டிங் வச்சாங்க. அந்த வாலிபன் சொன்னானா, எனக்காக ஒரு அண்ணே இயேசுபதி சொல்லி உயிரை கொடுத்தாங்க, நான் ஏசாமி ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லி. பாத்தீங்களா, 13 வயசுல ஏசாமி ஏற்றுக்கொண்ட ஜான் ஹார்பர் அண்ணே உயிரை கொடுத்து ஏசாமியுடைய அன்பை பத்தி என்ன பண்ணாங்க, செஞ்சு காட்டிட்டு போயிட்டாங்க. சொன்னது மட்டும் இல்லாம, நீ சத்தத்தை கேட்கிற குட்டீஸ் நீங்க இருக்கீங்க இல்லையா, நம்ம எப்படி இருக்கோம் யோசிச்சு பாருங்க. நம்ம ஒரு சின்ன பேன் எடுத்த கூட கோவப்படுறோம் இல்லையா, ஒரு சின்ன பென்சில் ஒருத்தன் எடுத்தா கூட கோச்சுக்கிறோம் இல்லையா. ஆனா பாருங்க, அந்த அண்ணே தன்னுடைய வாழ்க்கையே ஏசாமிக்கு கொடுத்துட்டாங்க. இந்த சத்தத்தை கேட்கிற நீ யாருனாலும், நீங்களும் நானும் ஏசப்பாக்க என்ன செஞ்சிருக்கோம் கொஞ்சம் யோசிச்சு பாப்போமா? எல்லாரும் கண்களை மூடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோமா? ஏசப்பா, நானும் இந்த ஜான் ஹார்பர் அண்ணன் போல உங்களுக்கு நான் ஊழியம் செய்வேன். யாரெல்லாம் அப்படி சொல்றீங்க உங்க வலது கை உயர்த்துங்க, ஏசாமி பாக்கட்டும். ஏசப்பா, என்னை ஒப்பு கொடுக்கறேன்னு சொல்றவங்க உங்க கையை உயர்த்தி, ஏசப்பா நானும் சின்ன பிள்ளை, நானும் என்னை ஒப்பு கொடுக்கறேன்னு சொல்லி ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணுவோமா? ஏசப்பா, இந்த ஸ்டோரி மூலமா நீ எங்களோட பேசினக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அருமையான தம்பி தங்கச்சி, ஒரு உண்மையான கதையை கேட்டீங்க இல்லையா? ஏசப்பா இந்த உலகத்துல நம்மளுக்காக வந்து அவருடைய உயிரையே என்ன செஞ்சாங்க, கொடுத்தாங்க. நம்மளாம் யாருடைய பிள்ளைங்க? ஏசப்பா பிள்ளைங்க. ஏசப்பா நம்மளுக்கு எத்தனை வாழ்க்கை கொடுத்திருக்காங்க? ஒரே ஒரு வாழ்க்கை தானே கொடுத்திருக்காங்க. அந்த ஒரே ஒரு வாழ்க்கைய நம்ம எல்லாரும் யாருக்காக வாழணும்? ஏசப்பாவுக்காக என்ன செய்யணும்? வாழணும். அதைத்தான் ஏசப்பா நம்ம கிட்ட என்ன செய்யறாங்க, எதிர்பார்க்காங்க. அக்காலாம் உங்களை மாதிரி சின்ன பிள்ளையா இருக்கும் போதே ஏசப்பாவுக்காக ஊழியம் செய்யணும்னு சொல்லி ஒப்பு கொடுத்த இன்னைக்கு பாருங்க, ஏசப்பாவுக்காக ஊழியம் செய்யற. இத பாக்குற தம்பி தங்கச்சி, ஒரே ஒரு வாழ்க்கை, அதை நீங்களும் என்ன செய்யணும், ஏசப்பாவுக்காக அர்ப்பணிச்சு அவருக்காக நீங்க வாழும்போது ஏசப்பா என்ன செய்வாங்க, சந்தோஷப்படுவாங்க. நீங்க எல்லாம் ஏசப்பாக்காக தானே வாழ போறீங்க, அப்படிதானே? உண்மையிலே ஏசப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அண்ணே, நம்ம நிகழ்ச்சியில அடுத்த ப்ரோக்ராம் என்னன்னு? குட்டி பிள்ளைங்களா, நீங்க டெய்லி வசனம் படிப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். பாரு, ஏசப்பா நமக்கு வெளியேறப்பட்ட ஒரு வேத புத்தகத்தை நமக்காக தந்திருக்காங்க. நம்ம டெய்லி அந்த வேத புத்தகத்தை டெய்லி என்ன செய்யணும், வாசிக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஒரு அழகான வசனம் படிக்க போறோம். நம்ம யார வசனம் படிக்க கூப்பிட போறாங்க? நம்ம ஊழியத்துல இருக்கிற ஜோதின்னு ஒரு அக்கா. அவங்க எப்பயுமே சிறுவர்களுக்கு அழகா சூப்பரா வசனம் சொல்லி தருவாங்க. இப்ப அந்த அக்கா தான் வந்து உங்களுக்கும் வசனம் சொல்லி கொடுக்க போறாங்க. ரொம்ப கவனமா என்ன செய்யணும், வசனத்தை கேட்கணும். ஓகே, ஜோதி அக்காவை நம்ம முன்னாடி கூப்பிடுவோமா? கூப்பிடலானே. எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. ஹாய் குட்டீஸ், நல்லா இருக்கீங்களா? சாராக்கா, ஜீவாக்கா சூப்பரா அழகான ஒரு ஆக்சன் சாங் சொல்லி கொடுத்தாங்க இல்லையா? ஜானனு வந்து உங்களுக்கு அழகா ஒரு பலூன் கேம் சொல்லி கொடுத்தாங்க இல்லையா? நல்லா இருந்துச்சா? ஆன்ட்டியும் இப்ப உங்களுக்கு ஒரு அழகான சூப்பரான ஜீசஸ் சொன்ன ஒரு அழகா வசனம் சொல்லி தர போறேன். கேட்கலாமா? ரெடியா நீங்க? ஆர் யூ ரெடி? ஓகே. நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். யோவான் 13:34. இன்னொரு தடவை சொல்லலாமா? ஓகேவா? நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். யோவான் 13:34. ஓகே, நான் இப்ப ஆக்சனோட ஆன்ட்டி ஒரு இந்த வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். கத்துக்கலாமா? ஓகே. நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். யோவான் 13:34.
இன்னொரு தடவை கத்துக்கலாமா? ஆக்ஷனோட எல்லாரும் சேர்ந்து செய்யலாமா? எல்லாரும் எழுந்துருங்க. ரெடியா? நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். யோவான் 13:34. என்ன வசனம் நல்லா இருந்துச்சா குட்டீஸ்? கத்துக்கிட்டீங்களா? ஓகே குட்டி பிள்ளைங்களா, சூப்பரான ஒரு வசனம் படிச்சோம். பாரு, ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யணும்? அன்பா இருக்கணும். ஏசப்பா நம்ம மேல ரொம்ப அன்பு வச்சிருந்தாங்க. எப்படி வச்சிருந்தாங்க தெரியுமா? தன்னுடைய சொந்த உயிரையே நமக்காக ஏசப்பா என்ன செஞ்சாங்க? கொடுத்தாங்க. நீ வேணா உனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரா வச்சிருக்கியா? அவங்கள்ட்ட போய் கேளு, எனக்காக நீ என்ன தருவேன்னு கேளு. உனக்காக நான் உயிரே தருவேன்னு சொல்லுவாங்க. ஆனா நிச்சயமா தரவே மாட்டாங்க. பாரு, ஏசப்பா நம்ம மேல வச்ச அன்புனால தன்னுடைய சொந்த உயிரை என்ன செஞ்சாங்க? நமக்காக கொடுத்தாங்க. நீயும் பாரு, ஏசப்பா போல நல்ல பிள்ளைய என்ன செய்யணும்? அன்புள்ள பிள்ளையா இருக்கணும். உன் பக்கத்துல இருக்கவங்க நிறைய பேர் உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாங்க. நீ அதனால கோவப்பட்டு அவங்கள அடிக்க கூடாது, அவங்கள திட்டக்கூடாது, கெட்ட வார்த்தை என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. நீ ஏசப்பாவுக்கு பிடிச்ச அன்பான பிள்ளையா என்ன செய்யணும்? இருக்கணும். அன்பான பிள்ளையா நீ இருந்தனா தான் ஏசப்பா உன்னை நினைச்சவங்க ரொம்ப நேசிப்பாங்க. பாரு, அடுத்ததாக நம்ம சூப்பரான ஒரு ஜெபம் என்ன செய்ய போறோம்? பண்ண போறோம். உன்னை மாதிரி நிறைய சின்ன பிள்ளைங்க கஷ்டத்தோட கவலையோட நிறைய பேர் கடத்தப்படுறாங்க, நிறைய காரியங்களை துன்புறுத்தப்படுறாங்க, நிறைய சின்ன பிள்ளைங்க குடும்பப்படுத்த போறாங்க. அப்படியெல்லாம் இருக்கிறவங்களுக்காக நீ டெய்லி என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். டெய்லி என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். இன்னைக்கு நம்ம மத்தியில் இருக்கிற கிரைஸ் அப்படிங்கிற தங்கச்சி வந்து என்ன செய்ய போறாங்க? அழகா ஜெபம் பண்ண போறாங்க. நீயும் உங்க வீட்டில் இருக்கிற உன் ஃப்ரெண்ட்ஸுக்காக, மற்ற உன் ஸ்கூல்ல படிக்கிற நண்பர்களுக்காக நீ டெய்லி என்ன செய்யணும்? ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணணும். பாரு, நம்ம கிரைஸ் அக்கா வந்து என்ன செய்ய போறாங்க? ஜெபம் பண்ண போறாங்க. நம்ம கிரைஸ் அக்கா எல்லாரும் கிளாப் பண்ணி கூப்பிடலாமா? ஹாய் குட்டீஸ், எல்லாரும் இப்போ ஜெபணுமா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ப்ரே பண்ண போறது வந்து நம்மள மாதிரி நிறைய சின்ன பிள்ளைங்க வந்து கடத்தப்பட்டு அவங்க கண்ணெல்லாம் நோண்டி அவங்க பிச்சை எடுக்க வைக்கிறாங்க. அவங்களுக்காக நாம் வந்து இப்போ ப்ரேயர் பண்ண போகிறோம். எஸ்பா, நாளை கொடுத்தாக்கா நன்றி ஏசப்பா. ஏசப்பா சப்பா, எங்களை மாதிரி நிறைய சின்ன பிள்ளைங்கள்லாம் இந்த மாதிரி பிச்சை எடுக்கிறாங்க ஏசப்பா. ஏசப்பா, அவங்கெல்லாம் கடத்தப்படுறாங்க ஏசப்பா. அவங்களாம் இந்த மாதிரி கடத்தப்படாமல் இருக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா, நிறைய சின்ன பிள்ளைங்க இந்த மாதிரி கடத்தப்பட்டுக்கிட்டே இருக்காங்க ஏசப்பா. இந்த மாதிரி கடத்தப்படாமல் இருக்க உதவி செய்யுங்க. நீங்களே எங்களோட ஏசின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இப்போ நம்ம வந்து செகண்ட் ஜெபம் போற வந்து நிறைய சின்ன பிள்ளைங்க, நம்மள மாதிரி உள்ள சின்ன பிள்ளைங்க எல்லாருமே நிறைய வியாதி வந்து கொரோனா வந்து நிறையா வந்து சின்ன பிள்ளைங்கள்லாம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகுறாங்க. நிறையா சின்ன பிள்ளைங்க முடியாமல் இறந்து போயிடுறாங்க. இந்த மாதிரி நிறையா சின்ன பிள்ளைங்க இந்த மாதிரி வியாதி அடைஞ்சு கிடக்குறாங்க. பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம இப்போ ப்ரே பண்ண போகிறோம். எஸ்ப்பா, நாளை கொடுத்ததுக்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா, நாங்கள் கூட ஏசப்பா எங்களை மாதிரி நிறையா சின்ன பிள்ளைங்கள்லாம் வியாதி வந்து இறந்து போயிடுறாங்க ஏசப்பா. ஏசப்பா, அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் நாங்கள் இப்போ ப்ரேயர் பண்ணுறோம் ஏசப்பா. ஏசப்பா, நிறைய அந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் கொரோனா வந்து இறந்து போயிடுறாங்க ஏசப்பா. ஏசப்பா சப்பா, அந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் இறந்து போகாமல் இருக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. நிறையா சின்ன பிள்ளைங்க ஒரு நாள் நிறையா பேர் இறந்து போகிறாங்க ஏசப்பா. ஏசப்பா, அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு எந்த வியாதியும் ஏற்படாமல் இருக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா, அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு எந்த வியாதியும் ஏற்படாமல் இருக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. வியாதி அவங்க தொடாமல் இருக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. நீங்களே எங்களோட ஏசின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அருமையான தம்பி தங்கச்சி, இப்ப கிரேஸின்னு ஒரு தங்கச்சி அருமையா ஜெபம் பண்ணாங்கல்ல, நீங்களும் என்ன செய்யணும்? அது மாதிரி நீங்களும் ஜெபம் பண்ணணும். நீங்க நினைக்கலாம், அக்கா நான் ஜெபம் பண்ணலாம் ஏசப்பா பதில் தருவாரா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நிச்சயமா உங்க ஜெபத்துக்கு தான் ஏசப்பா முதலாவது என்ன செய்வாங்க? பதில் தருவாங்க. இப்ப அக்கா அண்ணலாம் நிறைய கிராமத்துல போய் நிறைய ஸ்கூல்ல நிறைய கிராமங்கள்ல இயேசுசாமியை பத்தி சொல்லுவோம். நாங்க சாத்தூர் அப்படின்ற ஒரு கிராமத்துல ஊழிய செஞ்சோம். அங்க என்ன நடந்தது தெரியுமா? உங்களை மாதிரி நிறைய தம்பி தங்கச்சி எங்க சண்டே ஸ்கூலுக்கு என்ன செய்வாங்க?
வருவாங்க. அப்ப அந்த சாத்தூர் பகுதியில ஒரு பாட்டிமாக்கு தலையில கேன்சர் வந்துருச்சு. அப்ப எங்க சண்டே ஸ்கூலுக்கு வருகிற தம்பி தங்கச்சி எல்லாம் சேர்ந்து அந்த பாட்டிமாக்கு போய் தொடர்ந்து என்ன செஞ்சாங்க, ஜெபம் பண்ணாங்க. ஏசப்பா, இந்த பாட்டிமா தலையில இருக்கிற கேன்சர் வியாதிய நீங்க மாத்துங்கன்னு சொல்லி எங்க தம்பி தங்கச்சி எல்லாம் என்ன செஞ்சாங்க, சேர்ந்து ஜெபம் பண்ணாங்க. என்ன நடந்தது தெரியுமா? அவங்க ஜெபம் பண்ணி அடுத்த நாளே ஆண்டவர் என்ன செஞ்சாரு, அவங்களுக்கு ஒரு அற்புதமான சுகத்தை தந்தாங்க. டாக்டரே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கும் இந்த பாட்டிமா உயிரோடு இருக்கிறாங்க. பாத்தீங்களா? உங்களை மாதிரி தம்பி தங்கச்சி ஜெபம் பண்ணி ஏசப்பா பெரிய பெரிய அற்புதங்களை செய்யறாங்க. அதனால நீங்களும் என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் ஊக்கமா ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணுவீங்களா? அடுத்ததா நம்ம ஒரு பெரிய நிகழ்ச்சி பார்க்க போறோம். உங்க எல்லாருக்கும் பப்பட்னா ரொம்ப பிடிக்குமா? நீங்க எல்லாம் கை தட்டி சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா அடுத்து நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான பப்பட் ஷோ பார்க்க போறோம். ஹலோ குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பப்பட் ஷோ பார்க்கலாமா? வெரி குட். ஓகே, ரெடியா? ரெடி. அன்புள்ள ஏசப்பா, இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு வந்திருக்கேன். நான் நல்லா படிச்சு நல்ல பிள்ளையா வாழ்றதுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. ஆமேன். என்ன 8:30 ஆகுது, இன்னும் ஸ்கூலுக்கு ஒருத்தரையும் காணுமே, என்னாச்சு தெரியலையே. சார், குட் மார்னிங் சார். ஓ, ஜோவன் வந்துட்டியா? ஆமா சார். வெரி குட், நீ தான் சூப்பர் பையன். சரி ஜோவன், நீ மட்டும் ஸ்கூலுக்கு கரெக்டா வந்துடுற? சார், நான் டெய்லி ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணுவேன். ஜெபம் பண்ணிட்டு கரெக்டா ஸ்கூலுக்கு வந்துருவேன் சார். அப்படியா ஜோவன்? ஆமா சார். வெரி குட். என்ன மற்ற ஸ்டூடெண்ட் யாரையும் காணுமே? சார், அவங்க எல்லாருமே எப்பவுமே லேட்டா தான் சார் வருவாங்க. அப்படியா ஜோவன்? நீங்க வரட்டும், அவங்க எல்லாருக்கும் இருக்குது. ஓகே சார். A for apple, B for ball, A for apple, B for ball, C for girl. என்னடா இன்னைக்கு நம்ம ஸ்கூலுக்கு சீக்கிரமா வந்துட்டான்? ஆமாடா, ரொம்ப சீக்கிரமா வந்துட்டோம்டா நம்ம. ஆமாடா, இவர் யாரா? யாரா அது? நம்ம சாரா. நம்ம சாரா? ஐயோ, ஏதோ பிச்சைக்கார மாதிரி தெரிஞ்சு பாக்குறதுக்கு எனக்கு. டேய், அப்படி சொல்லாதடா, அடிச்சு போட்டுருவாரா. ஆமாடா, நம்ம லேட்டா வந்துருக்கோம் இன்னைக்கு. எல்லாம் வந்துட்டோம் நம்ம. சரி. டேய், இன்னொரு கையை தூக்கி மேல போடுறா. வந்துட்டேன். சரிடா. குட் மார்னிங் சொல்லுவோமா? சார். சார், குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஈவினிங் சார். டேய், சும்மாடா, நான் தான் சார் குட் ஈவினிங் சொல்றேன்ல. டேய் ஜாக்கி, நீங்க ஏன் லேட் நீங்க ஸ்கூலுக்கு? சார், இது சைக்கிள் வெடிச்சிருச்சு சார். இது டயர் வெடிச்சிருச்சு சார். எப்ப பாரு ஏதாவது ஒரு காரணம் சொல்றது. பேர பாரு, ஜாக்கி சாக்கு முட்டனுக்கிட்டு. சார், எனக்கு எங்க பாட்டி செத்து போயிட்டாங்க சார். டேய், போன வாரம் தானே செத்தாங்க. அது வேற பாட்டிடா. அது அப்படி வேற குழப்பாதடா. நாளைக்கு எங்க பாட்டியும் போயிருவாங்க சார். அப்படியா? சரி, அமைதியா இருங்க. நம்ம இன்னைக்கு ஸ்கூல் பார்க்கலாமா? கிளாஸ்ல இன்னைக்கு பாடம் என்னன்னா, நம்ம A for apple பார்க்க போறோம். ஓகே சார், சொல்லுங்க சார். ஓகே, சொல்லலாமா? சொல்லலாம் சார். A for apple. அம்பர்லா. சார், ஒண்ணுமே தெரியலடா சாருக்கு. ஏய் ஜாக்கி, அடி வாங்க போறீங்க நீங்க இப்போ. சார், உங்கள சார் ஒண்ணும் தெரியல. சொல்லுங்க. A for apple. அம்பர்லா. அம்பர்லாவா? ஆமா சார், அம்பர்லா சார். A for appleனா ஸ்பெல்லிங் தெரியுமா அம்பர்லாக்கு உங்களுக்கு? தெரியும் சார். தெரியும் சார், எனக்கு தெரியும். நான் சொல்றேன். சொல்லுங்க மேகி. நீ சொல்லு. நான் சொல்றேன் சார். அம்பர்லாக்கு ஸ்பெல்லிங் சொல்லுவா சார். ஏ அம் பர் யூ வரும். அப்படியா? எங்க அம்மா அப்படிதான் சார் சொல்லி கொடுத்தாங்க. பேட் பாயா இருக்கீங்க ரெண்டு பேரும். ஜோவனை பாத்தீங்களா? சூப்பரா இருக்கிறான், எப்பயுமே கிளாஸ்ல சூப்பரா அமைதியா படிக்கிறான். நீங்க ரெண்டு பேரும் மட்டும் எதுக்கு அப்படி இருக்கீங்க? டேய், பாத்தியாடா, இவன் ரொம்ப பண்றான்டா. இவனை அடிக்கணும்டா. அடிச்சு கொல்லும்டா அவனை. ஏன்டா கிட்ட வர? தள்ளி நின்றா. சரி. இவனை அடிக்கணும்டா நம்ம. சரி, பக்கத்துல வராத, தள்ளி போங்க. சரிடா. சரி.
சார் நாளைக்கு நாங்க படிச்சு வந்துடுறோம் சார். ஓகே, இன்னைக்கு சாயங்காலம் டியூஷனுக்கு ஜோபன் வர வேண்டாம், நீங்க 2 பேரும் மட்டும் வர்றீங்க, சரியா? வரலன்னா அடிதான் விழுகும். சரி சார், சரி சார், டியூஷன் வரோம் சார், வரோம் சார். ஓகே, இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சுச்சு. ஓகே, போயிட்டு வரேன் சார். சார் போய் போன் பண்ணுங்க சார். சார் லெட்டர் போடுங்க சார். சார் போன் பண்ணுங்க சார். எப்பாடா ஒரு வழியா ஸ்கூல் முடிச்சு பாடலாம் படிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம மதியம் சாப்பிட்டுட்டு அடுத்து வீட்டுக்கு போக வேண்டியதான். சாப்பிட்றதுக்கு முன்னால ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடணும். அன்புள்ள ஏசப்பா, இந்த மதிய சாப்பாடு தந்ததுக்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா, எத்தனையோ பேர் சாப்பாடு இல்லாம இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கிடைக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. எனக்கு பலனை தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஏன்டா இப்படி பண்றீங்க? இங்க வர வேணுமா பண்ணிக்கிட்டு இருக்கான்டா. பயந்துட்டான்டா அவன பார்த்து. ஆமாடா ஆமாடா ஆமாடா. ஐயோ டேய் என்ன பண்ணிட்டு இருந்த? ஏய் மேகி, அவன் என்னடா செஞ்சிட்டு இருந்தா? தூங்கிட்டு இருந்தானா அவன்? ஆமாடா, என்னவோ பண்ணிட்டு இருந்தான்டா ஜாக்கி. சூப்பர்டா அவன். இரு கேப்போம். டேய் என்னடா என்னடா பண்ணிட்டு இருந்த? நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன்டா. ஜெபம் பண்ணிட்டு இருந்தியா? ஆமா. என்னடா ஜெபம்னா என்னடா? சாப்பிடுறதுக்கு முன்னால ஏசப்பாக்கு நன்றி சொல்லி நான் ஏசப்பாட்ட பேசிட்டு இருந்தேன். எங்க அப்பாட்டே டேய் நம்ம அப்பாட்டே பேச மாட்டான். ஆமா ஆமா, இவன் ஏசப்பாட்ட பேசுறானே இவன். டேய் அது ரொம்ப நல்லதுடா அப்படி பேசுறது. அப்படியா? ஆமா. போடா 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 போடா. உனக்கு ஒண்ணுமே தெரியலடா. ஆமா, சரி வா நம்ம போண்டா நம்ம. அதானடா இவன் என்னமோ ஜோப் அடிக்கிட்டு இருக்கா. இவள போய் வாடா 2 அடி அடிச்சு வரேன். டேய் வலிக்குடா. ஏன்டா என்ன எல்லாரும் அடிச்சிட்டே இருக்கீங்க? போடா போடா, ஏசுவா பிள்ளையா. போடா, ஒண்ணும் தெரியலடா உனக்கு. போடா போடா. உங்களுக்கு தான்டா ஒண்ணும் தெரியல. ஜாலியா இருக்கும்டா. போங்கடா. ஏசப்பா, எல்லாரும் என்ன அடிச்சிட்டே இருக்காங்க ஏசப்பா, அவங்களெல்லாம் நீங்க மன்னிச்சிருங்க. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு மேகி மட்டும் வந்தா. எப்பாடா ஸ்கூலுக்கு வந்தாச்சு திரும்பவும். சார் வரல, சார் இனிமேதான் வருவாங்க. A for apple. டேய் மேகி, மேகி. என்னடா ஜோ? என்னடா மேகி ரொம்ப சோகமா இருக்கிற? ஒண்ணும் இல்லடா. என்னடா ஜாக்கிய காணல? டேய் ஏன்டா அழுற? அழாதடா. என்னாச்சு உங்களுக்கு? ஜோ, நேத்து நைட்ல இருந்து ஜாக்கிக்கு உடம்பு சரியில்லடா. அச்சச்சோ, என்னடா சொல்ற? ஆமாடா, அவன் நேத்து நைட்ல இருந்து ரொம்ப உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிடல்ல வச்சிருக்காங்கடா. அப்படியா? ஐயோ, அதான் அவன் ஸ்கூலுக்கு வரலையா அன்னைக்கு? ஆமாடா, என்ன செய்யனே தெரியலடா. சரிடா, கவலைப்படாதடா. நம்ம 2 பேரும் போய் ஜாக்கிய பார்த்து ஜாக்கிக்காக ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணிட்டு வருவோம்டா. டேய் என்னடா? நானும் ஜாக்கி எவ்வளோ நக்கல் பண்ணிருக்கமேடா. ஆனா நீ எப்படா எங்களோட ஜெபம் பண்ண வருவ? இல்லடா, ஏசப்பா பைபிள்ல சொல்லி இருக்கிறாங்க, நம்மள பகைக்கிறவங்க மேலயே அன்பு செலுத்தணும்னு சொல்லி ஏசப்பா பைபிள்ல சொல்லி கொடுத்திருக்காங்கடா. அதனாலதான். சரியா, நீ கவலைப்படாத, அழாத. சரியாடா? நம்ம போய் ஜாக்கிக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம் ஏசப்பாட்ட. சரியா? வா நம்ம போலாம். வாடா போடா போ. ஜாக்கி, ஐயோ ஜாக்கி, பாரு அவனை. டேய் கலாதரா மேகி, நான் ஜாக்கிட்ட பேசுறேன்டா. ஜாக்கி, ஜாக்கி. ஐயோ, அவனால பேச கூட முடியலடா. டேய் கவலைப்படாதடா மேகி, நம்ம ஏசப்பாட்ட ஜாக்கிக்காக ஜெபம் பண்ணுவோமா? நீயும் கண்ணை மூடிக்கோடா. சரியா? அன்புல ஏசப்பா, என் ஃப்ரெண்டு ஜாக்கிக்காக ஜெபம் பண்றோம் ஏசப்பா. ஆண்டவரே, அவங்க எவ்வளவோ சேட்டை பண்ணியிருந்தாலும் நீங்க அவங்களையும் நேசிக்கிறீங்க ஏசப்பா. ஏசப்பா, ஜாக்கிக்கு என்ன பிரச்சனை இருக்கு எதுவுமே எங்களுக்கு தெரியாது ஏசப்பா. நீங்க சுகம் தாங்க ஆண்டவரே. ஜாக்கியும் உங்க பிள்ளை தானே ஏசப்பா, அவனுக்கும் நீங்க சுகத்தை தாங்க ஏசப்பா. அவன் உடம்புல பலனை தாங்க, நீங்க பாதுகாத்துக்கோங்க ஏசப்பா. மேகியையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.
ஆமேன்னு சொல்றா மேகி. மேகி டேய் ஜாக்கி எந்திரிச்சாடா. டேய் எந்திரிச்சாடா. எந்திரிச்சாடா. ஜாக்கி நல்லா இருக்கியா? என்ன மன்னிச்சிரா ஜோ, உன்னைய நிறைய அடிச்சிருக்கேன், உன்னைய ரொம்ப திட்டிருக்கேன்டா. ஆனா நீ ஜோ பண்ணும் போது ஏதோ ஒரு ஒளி வந்து என்னை தொட்டுச்சுடா. அப்படியே ஒரு உற்சாகம் வந்துச்சு எனக்கு. டேய் ஜாக்கி, அதே ஏசப்பா வந்து உன்னை தொட்டிருக்காங்கடா. ஏசப்பா தான் உனக்கு சுகம் தந்திருக்காங்க. சேரா ஆட்டுமா, ஏசப்பாவை நம்புடா. சேரா நம்புறேன்டா ஏசப்பாவை. குட்டீஸ் எல்லாரும் கவனிக்கிறீங்களா? பாத்தீங்களா, நீங்களும் ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பா இருங்க. ஸ்கூல்ல உங்ககிட்ட யாராவது சண்டை போட்டாங்கன்னா அவங்கள நீங்க திட்டாதீங்க, அவங்க கூட நீங்க பதிலுக்கு சண்டை போடாதீங்க. அவங்களுக்காகவும் நீங்க ஏசப்பாட ஜெபம் பண்ணுங்க, சரியா? ஏசப்பா எல்லாரையுமே நேசிக்கிறாங்க, எல்லாரு மேலயும் அன்பா இருக்கணும், சரியா குட்டீஸ்? ஓகே பை. ஹாய் குட்டீஸ், இப்ப எல்லாரும் பப்பட் ஷோ பாத்தீங்களா? நல்லா இருந்ததா? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? இந்த பப்பட் ஷோல என்ன சொல்லி கொடுத்தாங்க கவனிச்சிங்களா? நம்ம என்ன செய்யணும்? ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருக்கணும். நம்மள அடிச்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தீமை செய்யாம நம்ம என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். அண்ணே அப்படிதானே? அப்படியே தாங்க. அதனால உங்களை யாராவது திட்டிருந்தா வஞ்சிருந்தா அவங்களுக்காக நீங்க என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். நீங்க யாரையுமே என்ன செய்யக்கூடாது? அடிக்க கூடாது. அன்பா இருப்பீங்களா? அப்படிதானே? சரி, இனிமேல் நீங்க எல்லாரும் அன்பா இருக்கணும். தொடர்கதை நம்ம ஒண்ணு செய்ய போறோம், கேட்க போறோம். அடுத்த வாரமும் இந்த கதையோட தொடக்கத்தை என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. அடுத்து கடைசியா நம்ம என்ன செய்ய போறோம்? இந்த நிகழ்ச்சியில் நடந்த ஒரு சில காரியங்களை கேள்வியா கேட்போம். நீங்க அத உங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ண போறீங்க. அத நம்ம சிறப்பானவங்களுக்கு சூப்பரான ஒரு பிரைஸ் என்ன செய்ய போறோம்? கொடுக்க போறோம். நம்ம மத்தியில இருக்கிற எமனக்கா வந்து நமக்கு தொடர்கதை சொல்ல போறாங்க. எல்லாரும் கைத்தட்டி அவங்களை வரவேற்போம். அன்பான செல்ல பிள்ளைங்களே, இவ்வளவு நேரம் நீங்க பொறுமையா உட்கார்ந்து கவனிச்சிங்கல்ல எல்லாத்தையும், ரொம்ப நன்றி. இவ்வளோ ஆன்லைன் கிளாஸ், ஹோம் ஒர்க், அது இதுன்னு இருந்தாலும் பொறுமையா கவனிச்ச உங்களை நிச்சயமா ஜீசஸ் ரொம்ப பிளஸ் பண்ண போறாங்க. எப்படி பிளஸ் பண்ண போறாங்க தெரியுமா? உங்களுக்கு நிறைய ஞானம் கொடுத்து அடுத்து நீங்க ஸ்கூல் போகும்போது டாப்பரா, கிளாஸ்ல டாப்பரா இருக்க உதவி செய்வாங்க. வேதத்துல ஒரு வசனம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுனா எல்லாமே கூட கொடுக்கப்படுமா. பப்ஜி கேம் எல்லாம் வேண்டாம், ஃப்ரீ ஃபயர்லாம் வேண்டாம், அது வேண்டாம் இது வேண்டாம்னு சொல்லி 1 மணி நேரமா கவனிச்சிருக்கீங்கல்ல, ஜீசஸ் அதை பார்த்துட்டே இருந்திருக்கிறாங்க. உங்களை ரொம்ப ஆசீர்வதிப்பாங்க. ஓகேவா? இப்போ நம்ம சிறுவர் நிகழ்ச்சியோட கடைசி நேரத்துக்கு வந்துட்டோம். ஜாலி தானே? சரி, கொஞ்ச நேரம் அக்கா சொல்ற தொடர்கதையை நீங்க கவனிக்க போறீங்க. அக்கா என்னக்கா தொடர்கதை சொல்ல போறீங்க? சூப்பரான ஒரு அன்னை கதை சொன்னாங்களே, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சுக்கா. தொடர்கதைனா என்னக்கா அப்படின்னா, அக்கா சொல்றேன். தொடர்கதைனா என்னன்னா, பஸ்ல போவோம், எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும்ல. ஆனா ட்ரெயின்ல போயிருப்பீங்கல்ல, ஒவ்வொரு பெட்டியா இருக்கும்ல, ஜாயிண்ட் ஆகி நிறைய தொடர் வண்டின்னு சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரி இன்னைக்கு ஒரு பெட்டியில இருக்கிற நியூஸ் நம்ம பார்ப்போம், அடுத்த வாரம் அடுத்த பெட்டி, அப்படியே நம்ம தொடர்ந்து பாக்குறதுக்கு தான் தொடர்கதை. ஓகேவா? தொடர்கதை கேட்க நீங்க ரெடியா இருக்கீங்களா? அக்கா நீங்க சீக்கிரமா முடிங்கக்கா, எங்க அம்மா டீ போட்டு வச்சிருக்காங்க. ஓகே, கூல்டா செல்லம், போய் டீ குடிச்சிடலாம். சூப்பரா சீக்கிரத்துல கேட்டுலாமா? அக்கா என்ன தொடர்கதை சொல்ல போறேன் அப்படின்னு சொன்னா, அது யார பத்தி சொல்ல போறேன் அப்படின்னா, ஜான் பனியன் அப்படிங்கிற ஒரு அங்கிள் எழுதின ஒரு புத்தகத்துல உள்ள உவமைகளா எழுதின சம்பவத்தை சொல்ல போறேன். யாருக்கா இந்த ஜான் பனியன்? அவங்க யாருன்னா, இங்கிலாந்து நாட்டுல 16, அதாவது 16வது நூற்றாண்டுல பிறந்த ஒரு தேவனுடைய மனிதர். அவர் நல்ல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சார். பிரசங்கம்னா என்னது? ஏசப்பாவை பத்தி மத்தவங்களுக்கு சொல்றது. அத அந்த இங்கிலாந்துல இருக்கிற செகண்ட் ஜேம்ஸ் கிங் ரொம்ப கோவம் வந்துருச்சு. என்னடா, பைபிளை பத்தி யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்கல, உண்மையான சத்தியம் யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு சொல்லிருக்கல, இவன் என்ன ஜான் பனியனா, தூக்கி ஜெயில போடுறா அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே இந்த ஜான் பனியன் அண்ணனை ஏசப்பாவை பத்தி பிரசங்கம் பண்ணதுக்காக நீங்க ரூலை மீறிட்டீங்க, கவர்மெண்ட் ஆர்டரை மீறிட்டீங்கன்னு சொல்லி ஜெயில போட்டாங்க. எத்தனை வருஷம் அந்த அங்கிள் இருந்தாங்க தெரியுமா?
12 years இருந்திருக்கிறாங்க. நமக்கு 8 months வீட்டுக்குள்ளே இருக்க எவ்வளவு போர் அடிக்கல. அதுவும் நமக்கு என்னது வந்துருச்சு, செல்போன் இருக்கு, அதை பாக்குறோம், இதை பாக்குறோம், பாட்டு பாக்குறோம், கதை பாக்குறோம், எல்லாமே நம்ம கைக்குள்ள இருக்குது. ஆனா ஜான் பனியன் அண்ணே, அந்த அங்கிள், ஜான் பனியன் அங்கிள் ஒரு வேதாகமத்தோட அந்த சிறைச்சாலைக்குள்ள போனாங்க. போய் 12 ஆண்டுகள் அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, பைபிள ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருந்தாங்களாம். குட்டி பிள்ளைங்களே, எவ்வளோ ஹைடெக்கா வந்திருக்கலாம், செல்போன் வந்திருக்கலாம், கால்குலேட்டர் வந்திருக்கலாம், நிறைய டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்ல நிறைய வீடியோ கேம்ஸ் எல்லாம் வந்திருக்கலாம். ஆனா என்னைக்குமே விலை மதிக்க முடியாதது இந்த பைபிள் தாண்டா கண்ணு. அதனால டெய்லி முடிச்ச உடனே இந்த பைபிளை நீ வாசித்தன, ஓகேவா? சரி, 12 வருஷம் அந்த ஜான் பனியன் அங்கிள் அந்த ஜெயிலுக்குள்ள உட்கார்ந்து ஒரு புத்தகத்தை எழுதினாங்க. அந்த புத்தகம் என்ன அப்படின்னு சொன்னா, த பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்ற மோட்ச பிரயாணம் அப்படிங்கிற ஒரு சூப்பரான புக்கை எழுதினாங்க. இந்த புக்கோட ஸ்பெஷல் என்ன தெரியுமா? இந்த புக்கு தான் உலகத்திலேயே பைபிளை தவிர அடுத்ததா மோஸ்ட் செல்லிங் புக். இந்த மோட்ச பிரயாணம் தான் உலகத்திலேயே நிறைய பேர் வாசிச்ச புக்கு. இந்த பில்கிரிம் ப்ராக்ரஸ் அப்படிங்கிற மோட்ச பிரயாணம் தான். அக்கா, உனக்கு இந்த புக்கை பத்தி சொல்ல போறோம். ஐயோ அக்கா, புக்கே இவ்வளவு பெருசா இருக்கே, உங்க கதை ரொம்ப நீளுமோ? நீ பயப்படவே வேண்டாம். குட்டி பிள்ளைக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லி அக்கா உனக்கு யோசிச்சு சூப்பரா உனக்கு என்ன செய்ய போறேன், இந்த கதைய சொல்ல போறேன். ஓகே, கேட்க ரெடியா? ஒரு அழகான வயல்வெளி, எங்க பார்த்தாலும் பச்சை பசேல்னு அப்படியே ஜிகு ஜிகுன்னு காத்தடிச்சுட்டே இருந்துச்சு. ஆனா அதுல அப்படியே நடந்து வந்துட்டே இருந்தேன்னா ஒரு அழுகிற சத்தம், பயங்கரமா ஏங்கி ஏங்கி யாரோ அழுறாங்க. யாருடா இது, யார் அழுறா, யார் அழுறா அப்படின்னு பார்த்தா ஒரு மரத்துக்கு கீழே ஒரு அண்ணே கந்தலான ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்க, அழுக்கான ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்க. கூர்ந்து கவனிச்சா அவங்க முதுகுல ஒரு பெரிய மூட்டை இருக்குது. ஓஹோ, பாவ மூட்டைன்னு சொல்லுவாங்களே, பாவ மூட்டைன்னு நினைக்கிற ஒரு பெரிய மூட்டை இருக்குது. ஆனா அவங்க கையில ஹோலி பைபிள் இதோ இருக்குல்ல, இந்த பரிசுத்த வேதாகமத்தை வச்சு வாசிக்கிறாங்க. வாசிச்சு வாசிச்சு அழுறாங்க, வாசிக்கிறாங்க, திருப்பி வாசிக்கிறாங்க, அழுறாங்க, வாசிக்கிறாங்க, அழுறாங்க. அந்த பைபிளை மூடி வைக்கிறாங்க, மறுபடியும் அழுறாங்க. பைபிளை நெஞ்சோட நெஞ்சு அணைச்சிட்டு அழுறாங்க. ஐயோ ஐயோ, நான் வாழற நாசபுரி ஒரு நாள் வானத்துல இருந்து வர்ற அக்னினால முழுதும் அழிக்கப்பட போகுதா? அடடா, நானே, என் ஃப்ரெண்ட்ஸ், எங்க சொந்தக்காரங்க, என் பிள்ளை, என் வைஃப் எல்லாம் இங்க இருக்கிறோமே. ஆண்டவரே, இந்த பைபிள்ல சொல்லிருக்கிறது படி பார்த்தா நியாய தீர்ப்பு நாளுன்னு ஒண்ணு வரப்போகுதான். இந்த பூமியில இருக்கிற பாவம் தாங்க முடியாம ஜீசஸ் ஒரு நாள் வரப்போறாங்களாமே. நான் எப்படியாவது இங்க இருந்து காப்பாத்தப்படணுமே. நான் இந்த பாவ உலகத்துல இருந்து எப்படியாவது அந்த மோட்சத்துக்கு போகணுமே. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில மோட்சத்துக்கு போகிறதா முக்கியமான காரியம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேனே. ஐயோ, இந்த பார சுமவர என்ன அழுத்துதே அப்படின்னு அழுதுட்டே இருந்தாங்க. கொஞ்சம் இருட்டுற மாதிரி ஆச்சு. அண்ணே வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு போனோடனே வைஃப் ஒரு டீ கொடுத்தாங்க. பிள்ளைங்க எல்லாம் ஓடி வந்து, டாடி இவ்வளவு நேரம் நீங்க எங்க போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆனா அந்த அங்கிள் பேர் என்னன்னா சொல்ல மறந்துட்டேல்ல, உங்க பேர் கிறிஸ்டியன். அவங்க அந்த அங்கிள் இன்னும் ரொம்ப அழுறாங்க. ஐயோ, எனக்கு இந்த டீ எல்லாம் வேண்டாம், நம்ம வாழ்ற இந்த நாசுபுரி ஒரு நாள் அழிய போகுது, எப்படியாவது நம்ம ஏசப்பாவை தெரிஞ்சுட்டு நம்ம பரலோகத்துக்கு போனோம் அப்படின்னு சொல்லி பக்கத்துல வந்திருக்கிற அவங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சொல்றாங்க. உடனே சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க, இந்த கிறிஸ்டியன் சரியான லூசு, அவனை பத்தி எனக்கு தெரியும், அரை லூசாவன், மர கலண்டவன். அவனை அப்பவே சொன்னேன், இவன் ஒய்ஃபை பார்த்து இவனை கெட்டாதன்னு சொன்னேன், இவனை போய் கல்யாணம் பண்ணி இவ்வளவு கஷ்டப்படுறாளே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேலி பண்ணாங்க. ஒருத்தர் சொன்னார், அம்மா நீ வேணா அவனுக்கு சாப்பாடு கொடுத்து தூங்க வச்சிரு, காலையில எந்திரிச்சா ஃப்ரெஷ் ஆயிருவான், நல்லா ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவரு நைட்டு தூங்கினாரு, தூங்கி எந்திரிச்சா அந்த மறுபடியும் உட்கார்ந்து அதே மாதிரி அழுறாரு. ஐயோ ஐயோ, நான் இந்த பூமியில இருக்கிறேனே, இந்த பூமி ஒரு நாள் அழிய போகுதே, ஏசப்பா ஒரு நாள் வர போறாரு, நான் எப்படி என்னுடைய ஆத்மாவை காப்பாத்த? அழுதுட்டே இருக்கிறாரு. அழுக தாங்க முடியாம அப்படியே அந்த ரூம்ல
அப்படியே முழங்கால் போடுறாரு. அவரோட பெட் பக்கத்துல அப்படியே முழங்கால் போட்டு கண்ணீர் வடிக்கிறாரு. ஜீசஸ், ஆண்டவரே, இந்த பைபிள் சொல்லுது இந்த உலகம் அழிய போகுது, வானத்துல இருந்து வர்ற அக்கினி இந்த உலகத்தை அழிக்க போகுதுன்னு சொல்லுது. எசப்பா, நான் எப்படியாவது இந்த உலகத்துல நானும் என் கூட இருக்கிறவங்களும் இந்த மோட்ச லோகத்துக்கு வர்றதுக்கு உதவி செய்யுங்க. ஆனா என் ஒய்ஃபுக்கு தெரியல, என் பிள்ளைக்கு தெரியல, என்னோட ரிலேட்டிவ்ஸ்க்கு தெரியலன்னு சொல்லி ஜோம் பண்றாரு. குட்டி பிள்ளைங்களே, கிறிஸ்டியான் உங்களுக்கு நல்லா தெரியுறாரா? அவரோட முதுகுல எவ்வளவு பெரிய பார சும்மா இருக்குல்ல. அப்போ அழுது முடிச்சு ஜோம் பண்ணிட்டு வெளியே வர்றாரு. வந்துட்டு மறுபடி அழுறாரு. இவங்களுக்கா ரொம்ப கோவம் வந்துருது. மறுபடி சாயங்காலம் ஆச்சு. சாயங்காலம் ஆன உடனே மறுபடி அதே பைபிள் எடுத்து உட்கார்ந்து அழுதுட்டே இருக்கிறாரு. ஐயோ, யாராவது எங்களை காப்பாத்துங்களேன்னு அழும்போது அந்த வழியா நற்செய்தியாளர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வர்றாரு. நற்செய்தியாளர்னா யாருன்னு தெரியுமா? அவர்தான் இவாஞ்சலிஸ்ட். அவர் வந்து சொல்றாரு, ஏய் தம்பி, ஏப்பா அழுதுட்டே இருக்கிற? கையில பைபிள் வேற வச்சிருக்கிற, முதுகுல இவ்வளவு பெரிய மூட்டை வச்சிருக்கிற. ஆமா ஐயா, என் மூட்டையே என்ன நசுக்கிரும் போலயா, இந்த மூட்டை என்ன நசுக்கி இந்த நரகத்துல தள்ளிரும் போல. என் வீட்டுல இருக்கிற என் ஒய்ஃப், என் பிள்ளைங்க எல்லாம் நான் சொல்றத கேட்கலையா. இந்த பைபிள்ல இந்த உலகம் அழிய போகுதுன்னு போட்டிருக்கு, உண்மைதானையா? அந்த எவாஞ்சலிஸ்ட் சொல்றாரு, ஆமா தம்பி, நீ சொல்றதெல்லாம் உண்மைதான். இதை அறிவிக்கிறதுக்காக தான் நான் ஊரா போயிட்டு இருக்கிறேன். ஐயா, நான் இதுல இருந்து, இந்த உலகத்துல இருந்து நான் வந்து மீட் எடுத்து பரலோகத்துக்கு போனா என்னையா செய்யணும் அப்படின்னு சொன்ன உடனே அவரு அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிற அந்த நற்செய்தியாளர் ஒரு காகித சுருளை கையில கொடுக்கிறாரு. இதுல என்ன எழுதியிருக்கு வாசி அப்படின்னு சொல்லி அந்த காகித சுருளை கையில கொடுக்கிறார். அந்த சுருளை நம்ம கிறிஸ்டியான் அப்படியே திறக்கிறான், வாசிக்கிறான். ஐயோ, பார்த்த உடனே கூட கொஞ்சம் அவனுக்கு பயமாயிருச்சு. என்ன போட்டிருக்கு? வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள ஓடிப்போ. அப்பா, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள ஓடிப்போ. அத பார்த்த உடனே கிறிஸ்டியானுக்கு இன்னும் பயமாயிடுச்சு. ஐயா, எங்கயா நான் ஓடணும்? இந்த உலகத்துல இருந்து நான் எங்க போனா மோட்சத்துக்கு போக முடியும்? சுவிசேஷகர் சொன்னார், தம்பி என் கிட்ட வா. அவர் கிட்ட வந்தான். அதோ பாரு, அங்க பாரு, ஒரு சின்ன வெளிச்சம் தெரியுதா? ஐயா, ஒண்ணுமே தெரியலையே. நல்லா பாரு, இன்னொரு வாசல் சின்னதா தெரியுதா? அதான் திட்டி வாசல் பாரு, அந்த வாசல் தெரியுதா பாரு. ஐயா, எனக்கு ஒண்ணுமே தெரியலையா. நல்லா பாரு, நான் கை காட்டுற திசையில மேல ஒரு சின்ன வெளிச்சம் தெரியுதா? ஆமா, எனக்கு ஒரு சின்ன வெளிச்சம் தெரியுது. அந்த வெளிச்சம் வர்ற இடத்துக்கு நேரா நீ ஓடிப்போ. ஆண்டவரோட கோபம் இந்த உலகத்துக்குள்ள வரப்போகுது, நீ ஓடி போய் தப்பிச்சுக்கோ அப்படின்னு சொன்ன உடனே கிறிஸ்டியானுக்கு ஒரே சந்தோஷம். கையில அந்த புக்க வச்சிருக்கான், கையில ஒரு குச்சி வச்சிருக்கான், முதுகுல ஒரு பெரிய பாவ சுமை அவனை அழுத்துக்கிட்டே இருக்கு. எப்படா இந்த பாவ சுமையில இருந்து வெளிவரலாம் அப்படின்னு சொல்லி பாத்துட்டே இருக்கிறான். அப்படியே வேகமா ஓடுறதுக்காக ஓடுறான். அத அவங்க ஊர் பயபுலக 2 பேர் பாத்துட்டாங்க. அத அவங்க ஊர்ல உள்ள 2 பேர் பாத்துட்டு வீட்டுல வந்து சொல்றாங்க, ஐயோ, கிறிஸ்டியான் எங்கயோ ஓடுறான், பயங்கரமா கத்திட்டு ஓடுறான், கையில ஒரு பேப்பர் வேற வச்சிருக்கான். அவங்க ஒய்ஃப், பிள்ளைங்க எல்லாரும் ஓடி வராங்க. ஓடி வந்து, எங்க போறீங்க எங்களெல்லாம் விட்டுட்டு அப்படின்னு கிறிஸ்டியான் சொல்றான், நீங்க ப்ளீஸ் போகாதீங்க, வாங்குங்க, உங்களை விட்டு எங்களுக்கு யாருங்க இருக்கிறாது, ப்ளீஸ் வாங்குங்க. பிள்ளைங்களாம் அழுறாங்க, டாடி போகாதீங்க அப்படின்னு அழுறாங்க. கிறிஸ்டியான் என்ன செஞ்சா தெரியுமா? 2 கையை வச்சு காதை பொத்திட்டு நித்திய வாழ்வு, மோட்ச வாழ்வு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே ஓடுறான். அவங்க ஒய்ஃப்ட 2 பேர் வராங்க, அவங்க ஊர்ல உள்ள 2 பேர். ஒருத்தர் பேரு கடின நெஞ்சன், இன்னொருத்தர் பேரு இலகிய நெஞ்சன். 2 பேரும் சொல்றாங்க, அக்கா நீங்க அழாதீங்க, அந்த கிறிஸ்டியான போய் நாங்க எப்படியாவது போய் அவனை போக விடாம தடுத்து கட்டாயம் கூட்டிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி கடின நெஞ்சன் மிஸ்டர் ஹார்ட் ஹார்ட்டட் அவர் பேரு, இன்னொருத்தர் பேரு மிஸ்டர் குட் ஹார்ட் மேன். அவங்க 2 பேரையும் சேர்ந்து கிறிஸ்டியான போய் பிடிக்க போறாங்க. வேகமா ஓடி கிறிஸ்டியான பிடிச்சி, ஏ கிறிஸ்டியான், ஏப்பா ஏன் நீ ஓடுற? நம்ம ஊர்ல பாரு, உனக்கு எவ்வளவு அழகான வீடு இருக்கு, உன் வைஃப பாரு, உனக்கு எவ்வளவு தோட்ட துறவெல்லாம் இருக்கு, உனக்கு வேண்டியதெல்லாம் இருக்குதே, ஏன் இதை விட்டுட்டு போற
அப்படின்னு உடனே கிறிஸ்தியான் சொன்னா, இல்ல நான் வாழ்ற இந்த நாசபுரி அழிய போகுது, நான் நித்திய வாழ்வுக்கு நேர போக போறேன், நீங்களும் என் கூட வர்றீங்களா அப்படின்னு உடனே கடின நெஞ்சன் யோசித்தான். அப்படியே பேசிக்கிட்டே போய் கிறிஸ்தியான் அப்படியே கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போயிட்டே இருக்கிறாங்க. கடின நெஞ்சன் சொல்றான், ஏ வந்துருப்பா கிறிஸ்தியான், நீ வந்துரு அப்படின்னு. இல்ல நான் இந்த வச்சிருக்கிற இந்த பைபிளை நீங்க வேணா வாசித்து பாருங்க, அதுல போட்டிருக்கு பாருங்களேன், வெளிப்படுத்தல் அப்படிங்கிற சுவிசேஷத்துல போட்டிருக்கு, ஜீசஸ் ஒரு நாள் வர போறாங்க, இந்த பூமி ஒரு நாள் அழிய போகுது, நல்லவங்களா வாழ்றவங்க பரலோகத்துக்கு போறாங்க. திருப்பி திருப்பி சொல்றான். கடின நெஞ்சனுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. போடா நீயும் உன் பைபிளையும் தூக்கி தூர எரிஞ்சிட்டு என் கூட வாடா அப்படிங்கிறான். இல்லவே இல்ல, நான் கலப்ப மேல கை வச்சுட்டேன், பின்னாடி நான் திரும்பி பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றான். குட்டி பிள்ளைய, ஒருவேளை உங்க அம்மா அப்பாக்கு கூட ஜீசஸ பத்தி தெரியாம இருக்கலாம், உனக்கு தெரிஞ்சிருக்கலாம், நீ ஜீசஸ பத்தி ஸ்கூல்ல கேள்விப்பட்டிருக்கலாம், அல்லது உங்க வீட்டு பக்கத்துல யாராவது சண்டே ஸ்கூல் எடுத்திருக்கலாம். ஏசப்பா என் உள்ளத்துல வாங்க நீ ஒரே ஒரு முறை ஏசப்பாட்ட நீ என் உள்ளத்துக்குள்ள வாங்க நீ ஜோம்னிட்டனா, அன்னையில இருந்து ஏசப்பா உன் கூட தான் இருக்காங்கடா. அதுக்கப்புறம் உலகத்துல மத்தவங்க சொல்ற மாதிரி ஏசப்பாக்கு விருப்பம் இல்லாத காரியத்தெல்லாம் யாராவது செய்ய சொன்னாங்கன்னா நீ யோசிக்கோ, கிறிஸ்தியான யோசிக்கோ, கலப்ப மேல கை வச்சுட்டு, அதாவது முன்னாடி ஓடணும்னு நீ முடிவு பண்ணிட்ட, ஜீசஸ பின்தொடரணும் நீ முடிவு பண்ணிட்டல, உண்மையாவே செல்ல குட்டி, நோ டர்னிங் பேக். நீ பின்னாடி திரும்பி பாத்துறாதடா செல்லும், ஏசப்பா உன்னை நடத்துவாங்க. சோ அந்த கிறிஸ்டியானனை சூப்பரா வேகமா ஓடுறாங்க. இந்த கடின நெஞ்சன் வேகமா விட்டுட்டு போயிட்டான். இலகிய நெஞ்சன் அவன் கூடயே வர்றான். வரன உடனே சொல்றான், ஏ அண்ணே நீங்க போற மோட்சம் எப்படின்னே இருக்கும். ஏ மோட்சமாப்பா, அது எப்படி இருக்கும் தெரியுமா, ரொம்ப 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 சூப்பரா இருக்கும்டா, தங்கத்திலேயே தர இருக்கும், அங்க நம்மள திட்டுறதுக்கு ஆளே இருக்காது, கண்ணீரே இருக்காது, கவலையே இருக்காது, பசியே இருக்காது, ரொம்ப சந்தோஷமான இடம்டா. நமக்கு முன்னாடி நல்லவங்களா வாழ்ந்து பரலோகத்துக்கு போயிருக்காங்கல்ல பரிசுத்தவான்கள், அவங்க எல்லாம் அங்கதான் இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் நம்ம ஜீசஸ் துதிச்சுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொன்ன. அப்படியா, எனக்கு ரொம்ப ஆசைனே, நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி அப்படியே பரலோக கதையை பேசிட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா இருட்ட ஆரம்பிச்சிச்சு. அழகான ஒரு சமவெளி, நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. கிறிஸ்தியான் சொல்லிட்டே இருக்கிறாரு, இலகிய நெஞ்சன்ற, இலகிய நெஞ்சா எதனாலும் வித்துடலாம்டா, எதையாவது நம்ம இழந்துடலாம், ஆனா பரலோகத்தை மட்டும் இழந்துடக்கூடாதுன்னு சொல்றாரு. குட்டி பிள்ளை, ஆமா உண்மை அதுதான், எதை வேணாலும் நம்ம இழந்துடலாம், ஆனா நம்ம தலையாவது அடகு வச்சு பரலோகத்துக்கு போயிடணும், சரியா? அந்த கிறிஸ்தியானே அப்படிதான் சொல்லிட்டே போயிட்டு இருக்கிறான். திடீர்னு நடந்து போயிட்டு இருந்தவங்க டபால் அப்படின்னு சொல்லி ஒரு குழியில விழுந்துட்டாங்க. ஐயோ என்னடா இது, குழிய சுத்தி பாக்குறாங்க, யாருமே தெரியல. கிறிஸ்தியான் சொல்றான், ஐயோ ஹெல்ப் மீ, என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றான். கிறிஸ்தியான் முதுகுல ஏற்கனவே ஒரு பெரிய சுமை இருக்கிறதுனால அப்படியே சேரு கிறிஸ்தியான அழுத்திக்கிட்டே இருக்கு. எழும்பவே முடியல. ஐயோ எப்படி எழும்பேன்னு பாக்குறான். இலகிய நெஞ்சனுக்கு வந்தது கோபம். அப்படியே சேத்துல இருந்து அப்படியே ஜம்ப் பண்ணி அப்படியே வெளியே வந்தான். டேய் அட அண்ணா, கிறிஸ்தியான் அண்ணா, உன்னை நம்பி நான் வந்தேன் பாரு, உன் பரலோகமும் வேண்டாம், நீயும் வேண்டாம், நீ மட்டும் போ, சரியா? நல்ல வேளை நான் எந்திரிச்சேன் அப்படின்னு சொல்லி திரும்ப போக ஆரம்பிச்சான். உனக்கு கிறிஸ்தியான் சொன்னா, ஏ இலகிய நெஞ்சா கொஞ்சம் கை கொடுப்பா, போடா நீயும் உன் பரலோகமும். திட்டிட்டே அந்த இலகிய நெஞ்ச அண்ணனு போயிட்டான். இருட்டிட்டே இருக்கு, ரொம்ப இருட்டுது, யாருமே உதவிக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. அவ்வளவு ஒரு காடு மாதிரி இருக்குது. இவனுடைய சுமை, கிறிஸ்தியானோட சுமை அவனை இழுத்துக்கிட்டே இருக்கு. கால் இன்னும் சேருக்குள்ள போய்கிட்டே இருக்கு. அந்த குழிக்கு பேருதான் அவநம்பிக்கை அப்படிங்கிற குழியாம். கிறிஸ்தியான் கத்திட்டே இருக்கிறான், ஹெல்ப் ஹெல்ப். சத்தம் யாருக்கு அதுக்கும் கேட்கல. கொஞ்ச நேரம் ஆச்சு, ஆய்கிட்டே இருந்தது. குட்டி தம்பி, கிறிஸ்தியான் அண்ணனை யாராவது காப்பாத்த வந்தாங்களா, அல்லது வரவே இல்லையா? அந்த ஒளையான சேற்றிலே அப்படியே மூழ்கியே போயிட்டானா? மோட்ச பயணம் அதோட முடிஞ்சிருச்சா? ஆரம்பமே இப்படி ஆயிருச்சா? என்னன்னு தெரியல. கிறிஸ்தியான் அண்ணனுக்கு என்ன நடந்தது அப்படிங்கறத நம்ம அடுத்த வாரம் பார்க்க போறோம். சரியா 5 மணிக்கு கிளீனா வில்லேஜ் மிஷனரி மூவ்மெண்ட் அப்படிங்கிற உன்னோட ஆப், அதை நீ ஓபன் பண்ணி அல்லது யூடியூப்ல ஃபேஸ்புக்ல நீ ரெடியா காத்துரு. கிறிஸ்தியான் அண்ணன் என்ன செஞ்சாங்கங்கறத பார்க்கலாம், சரியா? ஒரு நிமிஷம் கண்ண மூடி நம்ம ஜோம் பண்ணிடலாமா? அப்படியே இருந்த இடத்துல கண்ண மூடி
அக்கா சொன்ன தொடர்கதை ஒரு கதை இல்லப்பா. உலக வாழ்க்கையில ஒரு மனுஷன் எப்படி கஷ்டங்களை பாடுகளை அனுபவித்து பரலோகத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு உண்மையை சொல்ல போகிறேன். குட்டி தம்பி தங்கச்சி, உனக்கு என்ன மோஸ்ட் டிசையர்? உன்னோட ஆசை என்ன? இன்னைக்கு உன்னோட ஆசை பரலோகமா மாறட்டும். ஒரு நிமிஷம் ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணிரலாமா? அன்புள்ள இயேசு சுவாமி, கிறிஸ்டியானுடைய சம்பவத்தின் மூலம் நீங்க எங்களோடு பேசுனதுக்காக நன்றி. இந்த உலகம் ஒரு நாள் அழிய போகுது ஆண்டவரே. நாங்க செய்த பாவத்துக்கும் தண்டனை நாங்க அனுபவிக்க போற நாள் வரப்போகுது. ஆனா பரிசுத்தமா வாழ்ந்தா உங்க மடியில பரலோகத்துல இருக்கிற பாக்கியம் எங்களுக்கு உண்டு. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குட்டி பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை நீங்க அருளுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த நாளின் தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் இந்த சிறுவர் நிகழ்ச்சியை பார்த்த ஒவ்வொருவரோடும் ஆண்டவர் நீர் இடைபடுவீராக. உங்க வசனம் அவர்களுக்கு கிரியை செய்யட்டும் சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியே செய்தும் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அடுத்த வாரம் அவர்களை சந்திக்கிற வரைக்கும் உம்முடைய கிருபை, உம்முடைய பாதுகாப்பு, மனிதர் தயவு அவர்களுக்கு உண்டாகட்டும் சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். அன்பான குட்டி பிள்ளைங்களே, இந்த நாள் நிகழ்ச்சியில கலந்து கொண்டவங்க எல்லாரையும் நாங்க அன்போடு கூட வாழ்த்துக்கிறோம். இப்போ நம்ம நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த உங்கள்ட்ட அன்னை ஒரு 3 கேள்வி கேட்க போறேன். அதுல சரியான பதில நீங்க கமெண்ட் பண்ணுங்க. முதல் கேள்வி என்ன தெரியுமா? கப்பலில் சுவிசேஷம் சொன்ன அண்ணனின் பெயர் என்ன? ஆல்வின் அண்ணன் இந்த கதையை சொன்னாங்க. அதுல அழகான அன்னை ஒரு பெயர் சொன்னாங்க. அதை நீங்க கமெண்ட் பண்ணலாம். நம்மளுடைய மனப்பாட வசனம் என்ன? ஜோதி அக்கா ஒரு அழகான சூப்பரான வசனம் சொன்னாங்க. அந்த வசனம் என்னன்னு சொல்லி நீங்க கமெண்ட் பண்ணலாம். கடைசி கேள்வி, கிறிஸ்டியன் அண்ணன் முதுகுல என்ன இருந்துச்சு அப்படிங்கறத நீங்க கமெண்ட் பண்ண போறீங்க. உங்க கமெண்ட்காக நாங்கெல்லாம் காத்திருக்க போறோம். மீண்டும் அடுத்த வாரம் சூப்பரா இதை விட சிறப்பா நம்ம ஒரு நிகழ்ச்சியை செய்ய போறோம். நம்ம எல்லாரும் விடைபெற போகிறோம். உங்கள் எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். பாய்.